எனக்கு அரசியலே ஓட்ஸ் பிடிக்கும், சாப்பாடுலேயே ஓட்ஸ் பிடிக்கும். ஓட்டு தானே வாழ்க்கைக்கு. அதனால் தலைவராக இருக்கும்போதே, மாநில தலைவராக இருக்கும்போதே என்கிட்ட 2 டிஃபன் பாக்ஸ் இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸில் ஓட்ஸு மோர் போட்டு வச்சுருப்பேன். இன்னொரு டிஃபன் பாக்ஸில் சாலட் இருக்கும். தயிரில் இப்போ அந்த பழக்கம் இருக்குது. கேரட்டு, வெள்ளரிக்காய் அதை போட்டு வச்சுருப்பேன். இது வந்து எப்போவுமே என்னோடய காரில் இருக்கும். அதனால் அந்த காரில் வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்கு இறங்கணும், சாப்பாடுக்கு போகணும்லாம் இல்லை. ஓகே, சாப்பிட்டு என் வேலையை பார்த்துட்டேன். அப்படியே பாட்டு தனியாக டைனிங் சாப்பாடுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. சாப்பிட்டு வந்துடுறேன். லஞ்ச் டைம்லாம் எனக்கு காரில் தான். ஓகே, அங்கேயே தான். எனக்கு ஆஃபீஸ் டேபிளே உட்காந்து சாப்பிடுவேன். அதனால் அந்த பழக்கம் எனக்கு. இன்னொன்று, இந்த எலெக்ஷன் அப்போ சில மீனவ பெண்கள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சமைச்சு எனக்கு கொடுத்தாங்க பாருங்க. ஓகே, அதுவும் மறக்க முடியாதான். இதுதான் நான் ஏங்கினேன். ஓகே, எந்த ஒரு ஆளுநராக இருக்கும்போது தென்சென்னையில் சொல்கிறீங்க. ஆளுநராக இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து நம்ம சாப்பிட்றத அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. அதனால் இன்னொன்று வந்து என்னோட வாழ்க்கையில் இன்னொருங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைச்சிருக்குமான்னு தெரில. ஒரு அரசியல்வாதி, ஒரு டாக்டர், அப்புறம் ஒரு அரசியல்வாதி, அப்புறம் ஒரு தலைவர், அப்புறம் ஆளுநர், அப்புறம் திருப்பி அரசியல்வாதி. இதெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான. இப்போ இது சொன்னீங்கல்ல, ஆளுநரானதும் பதவியேற்றது ஒரு பெரிய டைனிங், எல்லா அவ்வளோ பெரிய தலைவர்கள் மத்தியில். அதே நேரம் தொகுதியில் வேட்பாளராக போய் நிற்கும் பொழுது அந்த மீனவ பெண்களோட அவங்க சமைச்சு தந்த மீன் குழம்பு சாப்பிட்றது என்ன, அது எப்படி, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு கடவுள் எனக்கு கொடுத்துட்ட பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். சில பேர் மிக உயர்வான ஒரு வசதியை பழகிட்டு கீழே வரவே முடியாது அவங்களால. எனக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கடவுள் உடனே கொடுத்துட்டார். தெலுங்கானாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆச்சரியப்பட்டாங்க. நான் உங்களை அங்கே ஆளுநராக பார்த்துருக்கேன், உங்களை டைனிங் டேபிள் சுற்றி வந்து செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா டேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் விறுவிறுன்னு போகிறீங்க, ஒரு மீனவ பெண்கள்கிட்ட உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்படி டாக்டர், எப்படி கவர்னர் இது? அது உங்களோட கொஞ்சம் இயல்பு அடாப்ட் ஆகிடுவீங்க. மாங்காய் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் மாங்காய் பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு சின்ன பற்றி கேட்குறேன்னு நினைக்கிறேன். டைனிங் வந்தாச்சு. ஆமாம், வாழ்க்கையிலே நானே சமையல் ரூம்ல இருந்து டைனிங் ரூமுக்கு வந்தது வாழ்க்கையிலே இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பெருமை என்னை சாரும். மேடம், மரவள்ளி கிழங்கு நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. சில பேர் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பச்சையாக வேக வச்சுருவாங்க. இது கொஞ்சம் நல்லாவே வேக வைக்கலாம். வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மஞ்சள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். ஸோ மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுட்டாவே அதில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவை தான். போதும் தம்பி, நிறைய மீன் குழம்பு உங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய சாப்பிடணும். முருங்கைக்காய்லாம் நல்லா சாப்பிடுவீங்கல்ல? நல்லா சாப்பிடுவேன், காய் நல்லா சாப்பிடுவேன்.